ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை சப்பாத்திக்காக செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 தக்காளியை கட் பண்ணி இது போல் சேர்த்து வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் திருவி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு வதக்கி அரைச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம். அடுத்து பன்னீரை இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணால் தான் கிரேவியில் போட்டாலும் கரையாமல் இருக்கும். கட் பண்ண பன்னீரை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது போல் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விடுங்க. இந்த மாதிரி பொரித்து கிரேவியில் சேர்த்தா தான் பன்னீர் உடையாமல் இருக்கும். இந்த கிரேவி பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. வதக்கி வச்சுருந்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, கசகசா, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது போல் பொரிச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. அதிலே அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் உப்பு, ஏற்கனவே வதக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லையா. இந்த கிரேவிக்கு பன்னீர் பட்டர் மசாலா பேக்கெட் கடையில் விற்று அதில் வாங்கி தான் நான் 1 ஸ்பூன் அதை சேர்த்துக்கிட்டேன். அது இல்லைனாலும் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1 டம்ளர் அளவு சேர்த்தேன். கரெக்டாக இருந்துச்சு. இது போல் நல்லா கொதித்து வரட்டும். பொரித்து வச்சுருந்த பன்னீர் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. பன்னீர் உள்ள மசாலா நல்லா இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இறங்கி கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு கிரேவி. கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப குயிக்காக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.